பர்மா அத்தோ நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருள்: ஒரு பாக்கெட் நூடுல்ஸ், பிளைன் நூடுல்ஸ், லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு சின்ன கோஸை துருவி வச்சுருக்கேன், இந்த மாதிரி 2 சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையை இப்படி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு பெரிய சைஸ் பால் சைஸ் பூண்டு எடுத்து இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி வச்சுக்கணும், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் உப்பு ஒரு ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போட்டுக்கணும் கலர் வர்றதுக்காக. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த நூடுல்ஸை போடுறோம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் அது மேலே ஊற்றிட்டா நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா வரும். நல்லா வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம இன்னொரு சைடு அந்த வெங்காயத்தெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தில் பாதி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனிஷாக வந்தோடனே நம்ம அந்த ஆனியன்லாம் எடுத்துடணும். அதே ஆயிலையே இந்த பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பூண்டையும் போட்டு கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த பூண்டு இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இந்த நூடுல்ஸை நல்லா வெந்துருச்சு, வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆனியன் போட்டுடணும். அப்புறம் பொட்டுக்கடலை பவுடர் ஒரு 2 ஸ்பூன், இந்த துருவி வச்சிருந்த கேபேஜ், இந்த மிளகாத்தூள் நம்ம கடாயில் போட்டு வறுத்து வச்சிருந்தோம்ல, உப்பு கரைசல் ஊற்றிடணும், தேவையானது போட்டுக்கோங்க, பொரிச்ச வெங்காயம், அப்புறம் இந்த கோல்டன் ஃப்ரை பண்ண பூண்டு. இப்போ நம்மளோட அத்தோ நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதில் ஒரு பாயில்டு எக் வச்சு கொஞ்சம் பொரிச்ச வெங்காயமும் வச்சு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ.